இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால ஒன் பாட் ரெசிபியாக வெஜ் பிரியாணி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டைக்கிராம்பு தாளிச்சிக்கிறேன். குக்கரில் செய்கிறேன். பட்டைக்கிராம்பு தாளிச்சிட்டு இது கூடயே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துக்கிறேன். நான் எப்போயுமே பீன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்ய மாட்டேன், எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. இது கூடயே 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா இருக்குது, அதையுமே சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடயே உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு இது கூடயே நான் அரிசியும் சேர்த்துட்டேன். கொதி வர ஸ்டேஜில் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு விசில் வச்சு இறக்க வேண்டியதான். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணிக்கு எல்லோரும் தயிர் பச்சடி வச்சு சேர்த்து சாப்பிட்டாங்க. எனக்கு மட்டும் வெஜ் பிரியாணி தான் கொடுத்தாங்க. கோல்டு இன்னுமே என்னை விட்டு போகாததுனால நம்ம வீட்டில் எல்லாருமே தயிர் அந்த மாதிரி லஸ்ஸி இதெல்லாம் குடிக்கிறாங்க. எனக்கு மட்டும் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. வெஜ் பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. ரொம்பவே உதிரியாகவும் வந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக பாப்பாவுக்கு வெஜ் பிரியாணி கடகடன்னு ரெடி பண்ணி கட்டி கொடுத்துட்டேன். ஈவினிங் போல் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சமத்தா அவங்க ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு உட்காந்துட்டாங்க. நான் எப்போயுமே என் பொண்ணை எல்கேஜிலேருந்தே எப்போயுமே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க்கை எழுத வச்சுருவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டுலாம் வர்றதுனால மத்தியானத்தில் பாப்பா ஸ்கூலில் தூங்குற வேலைலாம் இருக்காது, அதனால அவள் தூங்கிடுவா. அதனால் எப்பயுமே நான் ஈவினிங் வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு நான் கிச்சன் வேலை பார்க்க வந்துடுவேன். என்னை பாப்பா எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. அவள் ஹோம்ஒர்க்காக சமத்தாக எழுதிட்டு கொண்டு காமிப்பா. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க சமத்தாக ஹோம்ஒர்க் எழுதிடுவாங்களா, இல்லை டகால்ட்டி வேலை காமிப்பாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் பொண்ணும் எப்போயாவது ஒரு தடவை அம்மா கொஞ்சம் நேரம் கழித்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கூட எழுதுவா. அது பால் ஒரு பக்கம் ஊற்றி காய வச்சுட்டேன். பாப்பாவுக்கு இந்த டயத்தில் பால் அவள் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்குள்ளே ரெடி ஆயிரும். அவளுக்கு கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு எங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்றும் காஃபி போட்டுக்கிட்டேன். எனக்கு இப்போ கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால எது செஞ்சாலுமே சூடாக தான் கொடுக்குறாங்க. நானுமே சூடாக தான் சாப்பிட்றேன். ஆனாலும் எனக்கு கோல்டு மட்டும் போகவே மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹோம் ரெமெடி தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.